தமிழக வானிலை நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 2 மாலை பதிவு செய்யப்படும் வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் அக்டோபர் மாத வானிலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபரில் என்ன மாதிரியான மழை வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான இடைவெளிகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக அக்டோபர் மாதம் அக்டோபர் 1 டிசம்பர் 31 வரை வடகிழக்கு பருவமழை காலம். தற்போது பெய்யக்கூடிய அனைத்து மழை அளவுகளும் வடகிழக்கு பருவமழையை தான் சென்றடையும். ஏன்னா ஜூன் 1 செப்டம்பர் 31 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் கணக்கீடு. அக்டோபர் 1 டிசம்பர் 31 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை கால கணக்கீடு தொடங்கியிருக்கு. அப்போ இன்றையிலிருந்து பெய்யக்கூடிய, அதாவது நேற்றிலிருந்து பெய்யக்கூடிய மழையானது வடகிழக்கு பருவமழையோட கணக்கீட்டுக்குள்ளே தான் வரும். தொடர்ந்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் இனி தமிழகத்திலும் இந்திய அளவிலும் பெய்யக்கூடிய மழையானது வடகிழக்கு பருவமழை கணக்கீடுகளில் தான் சென்று சேரும். முதலாவதாக இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இன்றிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து மழைப்பொழிவானது தொடங்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையோர பகுதி, பெங்களூரு மைசூரிலிருந்து மேகங்கள் உருவாக தொடங்கி அது தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வடகடலோரம் என்று மழைப்பொழிவு தர சாதக அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் மிதமாக தொடங்கும் மழையானது மத்திய மாவட்டங்கள், அதாவது புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், சேலம் இந்த பகுதிகளை அடையும் பொழுது அது தீவிரமடைந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்த மழைப்பொழிவை இந்த இரவு மாலையிலே கொடுக்க இருக்கிறது. முதலாவதாக மதியம் தென்காசியில் தொடங்கி மதுரை, திண்டுக்கல், பழனி, வேடச்சந்தூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மழையானது ஆத்தூர், ராசிபுரம், நாமக்கல் இப்படி தொடங்கி மாலை வேளையில் கடலோரத்தை அடையும். மத்திய பகுதியாம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்துடைய எல்லையோர பகுதி, செந்துறை, பெண்ணடம், கடலூர் மாவட்டம், முதூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்ட சுற்றுவட்டார பகுதி, சேலம் மாவட்ட பகுதி, ஆத்தூர், சின்னசேலம், திருக்கோவிலூர், அப்படியே கடலோர பகுதி, விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் சுற்றுவட்டார பகுதி மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். சற்று கூடுதல் பரப்பில் தொடக்கமே இன்றைக்கு தான். நாளையிலிருந்து தான் பெரும்பாலும் தீவிரமடையும் மழைப்பொழிவு. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மேகம் சூழலாம், ஒரு தூறல் மழைப்பொழிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்தும். நாளையிலிருந்து தாங்க ஹைலைட்டே ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு, இது காற்று இணைவு ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு. குறிப்பாக பார்த்தோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, அது மட்டும் இல்லாமல் மத்திய மாவட்டங்கள் சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி என்று தமிழகத்தின் அநேக பகுதிகளில் நாளையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும். நாளை கடலோர பகுதி, அதாவது கோடியக்கரை முனை வரைக்கும் வெட்டி பிடித்த மழைப்பொழிவு தொடங்கும். நாளைக்கு ஹைலைட்டே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த பகுதிகளில் தான் நிறைய மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு. நாளைக்கு எந்தெந்த பகுதிகளில்? சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, புதுச்சேரி பகுதிகளில் நாளைக்கு கன மழைப்பொழிவை கொடுக்க சாதகம் ஏற்படுத்தும். இந்த மழைப்பொழிவு 8ஆம் தேதி வரை இருக்கிறது. 8ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே கொஞ்சம் சற்று குறைவான பரப்பில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் தேதியிலேருந்து தினசரி மழை வரும். இன்றிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஓரிரு நாள் இடைவெளியோட மழைப்பொழிவு இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து தொடர் மழைப்பொழிவு. தமிழ்நாட்டிலே தொடர்ந்து மழைப்பொழிவு, மாலை இரவு மழைப்பொழிவு. அப்போ மதியம், மாலை, இரவு மழைப்பொழிவாக மாறும். 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை மாலை, இரவு, நள்ளிரவு மழைப்பொழிவு. 8ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை என்று தொடர்ந்து மழைப்பொழிவு கொடுக்க சாதக அமைப்பு ஏற்படுத்தும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் மேலும் தீவிரமடையும் மழைப்பொழிவு.
இப்படியே 15ஆம் தேதி வரைக்கும் சீரான மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில 16ஆம் தேதி அந்தமான் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி ஒன்று உருவாகி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டு அப்படிங்கிற ஒரு நினைப்பை உங்களுக்கெல்லாம் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு வானிலையை தமிழகத்திலே கொடுக்கும். ஆந்திரா தமிழக கடலோர பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியது போலவே இருக்கும். 16ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற தொடங்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். ஆனால் 18ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தொடங்கியதிலிருந்து சீரான மழைப்பொழிவு கொடுக்கும். தீபாவளியை ஒட்டிய பகுதிகளில் இடையூறு மழைப்பொழிவு, லேசான மிதமான மழைப்பொழிவு, மேகமூட்ட வானிலை, தூறல் சாரணை மழைப்பொழிவு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு தீபாவளி பண்டிகையில் ஒரு இடையூறு மழைப்பொழிவை கொடுக்கும். தீபாவளி கொண்டாட்டத்துக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில் மழைப்பொழிவை கொடுக்கும். தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவானது தீவிரமடைந்து தமிழகமெங்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். இந்த வருடம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி 15 தேதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் நிறைய மழைப்பொழிவு. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஒரு பேசும் பொருளாக அமையும் வகையிலே நிறைய மழைப்பொழிவு கொடுக்குங்க. நிறைய மழைப்பொழிவு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலை ஓடி, எல்னினோ காலகட்டம், கடல் வெப்பநிலை, கடல் நீரோட்டம் எல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை குறித்து ஒரு சிறப்பு அறிக்கை மாவட்ட வாரியாக பதிவு செய்வோம். வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை இன்றைய மழைப்பொழிவு பொறுத்தவரை தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே, குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம், மத்திய மாவட்டம் திருச்சி, கரூர், சேலம் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கலாம். டெல்டா மாவட்டங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் தூறல் சார மழைப்பொழிவுக்கு சாதகம் ஏற்படும். வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி.